சையத் குத்ப் ஒரு முக்கியமான இஸ்லாமிய சிந்தனையாளர், கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவரது வாழ்க்கையின் முதல் கட்டம் அவரது இலக்கியப் பயணம் மற்றும் ஆரம்பகால சிந்தனைகளை உள்ளடக்கியது. அவர் எகிப்தின் ஒரு சிறிய கிராமமான முஷா வில் 1906ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது குடும்பம் மத்போதனைகளில் ஈடுபாடு கொண்டதாக இருந்தது, இது அவரது இளம் வயதிலேயே இஸ்லாமிய அடிப்படைகளைப் பற்றிய அறிவை வளர்த்தது. குத்ப் தனது ஆரம்பக் கல்வியை கிராமத்திலேயே முடித்தார், பின்னர் கைரோவுக்குச் சென்று தாருல் உலூம் கல்லூரியில் படித்தார். இங்கு அவர் அரபு இலக்கியம், இஸ்லாமிய துறைசார் அறிவு மற்றும் கவிதை போன்றவற்றில் ஆர்வம் காட்டினார். அவரது இளம் வயது எழுத்துக்கள் அல்-பலாக், அல்-ரிசாலா போன்ற இதழ்களில் வெளிவந்தன. இந்தக் காலகட்டத்தில் அவர் மேற்கத்திய மற்றும் அரபு இலக்கியங்களை நன்கு அறிந்திருந்தார். அவரது எழுத்துக்களில் கவிதைகள், சிறுகதைகள் மற்றும் விமர்சனங்கள் இடம்பெற்றன. அவர் அல்-அஹ்ராம் மற்றும் அல்-ரிசாலா போன்ற பிரபலமான இதழ்களில் தொடர்ந்து எழுதினார். அவரது முதல் கவிதைத் தொகுப்பு அஷ்வாக் வெளியிடப்பட்டது, இது அவரது இலக்கியத் திறமையை உறுதிப்படுத்தியது. இந்த நூல் காதல், இயற்கை மற்றும் மனித உணர்ச்சிகளைப் பற்றிய கவிதைகளைக் கொண்டிருந்தது. பின்னர் அவர் அல்-தஸ்வீர் அல்-பன்ன ஃபில் குரான் என்ற நூலை எழுதினார், இது குரானின் இலக்கிய அழகை ஆய்வு செய்த ஒரு படைப்பாகும். இது அவருக்கு பெரும் புகழைத் தந்தது. 1940களில் அவர் எகிப்தின் கல்வி அமைச்சகத்தில் பணியாற்றினார். இந்தக் காலத்தில் அவர் அலகீலா, அல்கத்திபா போன்ற இதழ்களுக்கு கட்டுரைகள் எழுதினார். அவரது முதல் நாவல் மஷாஹித் அல்-கியாமா 1947இல் வெளியானது, இது மரணத்திற்குப் பின் நடைபெறும் நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு தத்துவம்சார் படைப்பாகும். இந்த நாவல் அவரது சிந்தனைத் திறனை வெளிப்படுத்தியது. இந்தக் காலகட்டத்தில் அவர் மேற்கத்திய நாடுகளின் பண்பாட்டு மற்றும் அரசியல் தாக்கங்களால் ஈர்க்கப்பட்டார். ஆனால் அவரது பயணங்கள் மற்றும் அனுபவங்கள் பின்னர் அவரது சிந்தனையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. 1948இல் அவர் அமெரிக்கா சென்றார், அங்கு அவர் மேற்கத்திய சமூகத்தின் பணவாதம் மற்றும் நெறிமுறைகளற்ற வாழ்க்கை முறையைக் கண்டு ஏமாற்றமடைந்தார். இந்த அனுபவம் அவரை இஸ்லாமிய சிந்தனையின் பக்கம் திரும்ப வழிவகுத்தது. இந்த பயணம் சையத் குத்பின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. இந்தக் காலத்தில் அவரது சிந்தனைகளிலும் எழுத்திலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முன்பு அவர் ஒரு இலக்கியவாதியாகவும் கல்வியாளராகவும் இருந்தாலும், இப்போது அவர் இஸ்லாமிய அரசியல் மற்றும் சமூக நீதி குறித்து ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார். குத்ப் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள கிரீன்வில் கல்லூரியில் கல்வி மேற்பார்வையாளராக பணியாற்றினார். அவர் அமெரிக்க சமூகத்தை நேரடியாக அதன் பண்பாட்டு மற்றும் தார்மீக போக்குகளைப் பற்றி ஆழமாக புரிந்துகொள்ள முயன்றார். ஆனால் அவர் கண்டது அவரை மிகவும் ஏமாற்றியது. மேற்கத்திய நாகரிகத்தின் புறத்தோற்ற அழகும் பொருளாதார வளமும் அவரை கவரவில்லை. மாறாக அங்கு நிலவிய இனவெறி, பணத்தின் மீதான ஆசை, குடும்ப மதிப்புகளின் சீரழிவு, மதச்சார்பின்மை போன்றவை அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. அவர் அமெரிக்காவில் இருந்தபோது எழுதிய கடிதங்களிலும் குறிப்புகளிலும் இந்த ஏமாற்றம் தெளிவாகத் தெரிந்தது. ஒரு இடத்தில் அவர் எழுதினார், இங்குள்ள மக்கள் தொழுகையை விட டாலரையே வணங்குகிறார்கள் என்று. இந்த அனுபவம் அவரை மேற்கத்திய நாகரிகத்தின் மீதான நம்பிக்கையை முற்றிலும் இழக்கச் செய்தது. அதே நேரத்தில் அவர் இஸ்லாத்தின் சமூக நீதி மற்றும் நீதிப்பாடலைப் பற்றி மேலும் ஆராயத் தூண்டப்பட்டார். 1949இல் அவர் எகிப்துக்கு திரும்பியபோது அவரது எண்ணங்கள் முழுமையாக மாறியிருந்தன. அவர் முன்பு போல ஒரு இலக்கியவாதியாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. மாறாக இஸ்லாமிய சமூக மாற்றத்திற்காக பாடுபடும் ஒரு சிந்தனையாளராக மாறினார். இந்த மாற்றத்தின் முதல் அடையாளமாக அவர் அலதால் அலிக்திமாயா ஃபில் இஸ்லாம் என்ற நூலை எழுதினார். இந்த புத்தகத்தில் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை என்றும், அது பொருளாதாரம், அரசியல், சமூக நீதி அனைத்தையும் உள்ளடக்கியது என்றும் விளக்கினார். இது அவரது முதல் முக்கியமான இஸ்லாமிய படைப்பாக கருதப்படுகிறது. அதே காலத்தில் அவர் அல்-முஸ்லிம், அல்-மோதூத், அல்-துவா அல்-இஸ்லாமியா போன்ற இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார். இந்தக் கட்டுரைகளில் அவர் மேற்கத்திய ஜனநாயகம், மார்க்சியம் போன்றவற்றை விமர்சித்தார். மேலும் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்.
1951 அவர் ஜமாயத் அலிக்வான் அல்முஸ்லிமீன் முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற அமைப்பில் சேர்ந்தார். இந்த அமைப்பு எகிப்தில் இஸ்லாமிய சட்டத்தை நிறுவுவதற்காக போராடிக் கொண்டிருந்தது. குத்பு இங்கு ஒரு முக்கியமான குரலாக மாறினார். அவரது எழுத்துக்கள் மற்றும் பிரசங்கங்கள் இளைஞர்களை பெரிதாக ஈர்த்தன. இந்த காலகட்டத்தில் அவரது சிந்தனைகள் முழுமையாக இஸ்லாமிய புரட்சியின் திசையில் திரும்பியிருந்தன. அவர் இனி முன்பு போல் கவிதைகள் அல்லது நாவல்கள் எழுதவில்லை. மாறாக இஸ்லாமிய சமூகத்தை எவ்வாறு மாற்றலாம் என்பதைப் பற்றியே எழுதினார். அவரது பழைய இலக்கியத் தோழர்கள் பலர் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் குத்ப் தனது புதிய பாதையில் உறுதியாக நின்றார். சையத் குத்பின் வாழ்க்கையில் 1952 முதல் 64 வரையிலான காலம் மிகவும் புயலாக கழிந்த காலமாகும். இந்த 12 ஆண்டுகளில் அவர் ஒரு முழுமையான அரசியல் ஆர்வலராக மாறினார். சிறையில் அடைக்கப்பட்டார், கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்தார், அதே நேரத்தில் தன் மிக முக்கியமான இஸ்லாமிய நூல்களை எழுதினார். 1952 எகிப்தில் நடந்த இராணுவப் புரட்சிக்குப் பிறகு குத்பு முஸ்லிம் சகோதரத்துவத்தில் மேலும் ஆழமாக ஈடுபட்டார். அந்த அமைப்பின் பத்திரிகையான அல்துவா அலிஸ்லாமியா வில் அவர் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதினார். அவரது எழுத்துக்கள் இப்போது முழுமையாக இஸ்லாமிய அரசியலை நோக்கித் திரும்பியிருந்தன. அவர் எகிப்திய அரசை விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம் நாடுகள் மேற்கத்திய தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக கருதி எச்சரிக்கைகள் விடுத்தார். 1954 ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. எகிப்திய அதிபர் கமால் அப்துல் நாசருக்கு எதிராக ஒரு படுகொலை முயற்சி நடந்தது. இதற்கு முஸ்லிம் சகோதரத்துவம் பொறுப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டது. உண்மையில் குத்பு இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை என்றாலும் அவரும் நூற்றுக்கணக்கான மற்ற உறுப்பினர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு 15 ஆண்டுகள் கடின சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் அவர் அனுபவித்தது மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டது. கல்லால் ஆன தரையில் தூக்கமின்றி இரவுகளைக் கழிக்க வேண்டியிருந்தது. சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டார். மின்சாரம் கொடுக்கும் சித்திரவதைகள், தனிமைச் சிறை போன்றவற்றை எதிர்கொண்டார். ஆனால் இந்தக் கொடுமைகள் அவரை முறியடிக்கவில்லை. மாறாக அவர் தன் எஞ்சிய நேரத்தை இஸ்லாமிய எழுத்துக்களுக்காக அர்ப்பணித்தார். சிறையிலேயே அவர் தன் மாபெரும் நூலான திலால் அல்குரான் குரானின் நிழலில் என்ற திருக்குரான் விளக்கத்தை எழுதத் தொடங்கினார். இந்த நூல் முழுமையடைய 10 ஆண்டுகளானது. இதில் அவர் குரானை ஒரு புரட்சிகரமான மாற்றத்தின் வழிகாட்டியாக விளக்கினார். மேலும் இஸ்லாம் மற்றும் உலக அமைதி, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் எதிர்காலம் போன்ற சிறிய நூல்களையும் எழுதினார். 1964 ஈராக்கின் அதிபர் அப்துஸ் சலாம் ஆரிப் தலையீட்டின் காரணமாக குத்பு விடுதலையானார். ஆனால் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது அவரது சிந்தனைகள் இன்னும் தீவிரமாக இருந்தன. சிறைவாசம் அவரை பயம் காட்ட முடியவில்லை, மாறாக அவரது கொள்கைகளில் இன்னும் உறுதியாக நிற்கச் செய்திருந்தது. சிறைவாசத்தின் போது அவர் எழுதிய கடிதங்களில் ஒன்றில், என்னைச் சங்கிலியால் கட்டினாலும் என் எண்ணங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வார்த்தைகள் அவரது உறுதியைத் தெளிவாக்கின. இந்தக் காலகட்டத்தில் அவர் எழுதிய மாலிம் பித்தரிக்கு பாதையில் உள்ள அடையாளங்கள் என்ற நூல் பின்னால் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதில் அவர் தற்கால சமூகங்கள் ஜாஹிலியா அறியாமைக் காலம் நிலையில் உள்ளன என்றும் இதை மாற்ற ஒரு சிறிய குழு முஸ்லிம்கள் போராட வேண்டும் என்றும் வாதிட்டார். இவ்வாறு சையத் குத்பு ஒரு வீரத்தியாகியாகவும் எழுத்தாளராகவும் விளங்கினார். சிறையின் கொடுமைகள் அவரை உடைக்கவில்லை, மாறாக அவரை இஸ்லாமிய உலகின் ஒரு முக்கிய சிந்தனையாளராக உருவாக்கின. இந்தக் காலத்தில் அவர் எழுதிய நூல்கள் இன்றும் பலரால் வாசிக்கப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன. அவரது கருத்துக்கள் சிலரால் ஏற்கப்படுகின்றன, சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஆனால் அவை எப்படி விமர்சிக்கப்பட்டாலும் அவர் தன் கொள்கைகளுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்த ஒரு தியாகி என்பதை யாரும் மறுக்க முடியாது. சையத் குத்பின் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் 1965 முதல் 66 வரையிலான காலம் ஒரு இறுதிப் போராட்டமாகவும் துணிச்சலான முடிவுகளின் காலமாகவும் அமைந்தது. கடந்த 12 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் 1964 விடுதலையான பின்னர் தனது இஸ்லாமிய புரட்சிகர சிந்தனைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. மாறாக அவரது எழுத்துக்கள் இன்னும் தீவிரமடைந்தன, அவரது பேச்சுக்கள் இன்னும் உறுதியாக ஒலித்தன.
1965 எகிப்திய அரசு மீண்டும் ஒரு பெரிய சதித்திட்டத்தை வெளிப்படுத்தியது. முஸ்லிம் சகோதரத்துவம் அரசைக் கவிழ்க்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குத்ப் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்த முறை அவருக்கு எதிரான வழக்கு மிகவும் கடுமையானதாக இருந்தது. அவரது நூலான மாலிம் பித் தரீக் அரசுக்கு எதிரான ஒரு ஆயுதம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக ஆதாரங்கள் திரட்டப்பட்டன. அவரது எழுத்துக்களில் இருந்து வாசிக்கப்பட்ட சில வரிகள் தவறாக விளக்கப்பட்டன. சிறையில் இருந்தபோது கூட குத்ப் தனது கொள்கைகளில் இருந்து சிறிதும் தளரவில்லை. அவருக்கு எதிரான வழக்கு 1966 தொடங்கியது. நீதிமன்றத்தில் அவர் ஒரு உரையாற்றினார். அதில் தான் எழுதியவை எதுவும் தவறில்லை என்றும் இஸ்லாத்தின் வழியில்தான் நின்றதாகவும் தெளிவாக்கினார். அவரது உரை நிறையவே உணர்ச்சியுடன் இருந்தது. நான் உண்மையைச் சொல்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று அவர் சவால் விடுத்தார். ஆகஸ்ட் 1966 ஆண்டு நீதிமன்றம் குத்புக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பு உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதைக் கண்டித்தனர். ஆனால் எகிப்திய அரசு தன் முடிவில் உறுதியாக இருந்தது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் குத்ப் தனது கடைசி நாட்களை ஓதுதலிலும் எழுதுதலிலும் கழித்தார். அவரது சகோதரி ஹமீதா குத்ப் அவரை சந்திக்க வந்தபோது அவர் மிகவும் அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. நான் எனது வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்துள்ளேன். இது ஒரு மகிழ்ச்சியான முடிவு என்று அவர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. 1966 ஆண்டு ஆகஸ்ட் 29 காலையில் சையத் குத்ப் தூக்கிலிடப்பட்டார். அவரது உடல் அவரது குடும்பத்தினருக்கு ஒப்படைக்கப்படவில்லை. இரகசியமாக புதைக்கப்பட்டது. இந்தச் செய்தி பரவியதும் எகிப்து முழுவதும் அதிர்ச்சி பரவியது. அவரது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆனால் அது ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டமாக இருந்தது. குத்பின் மரணம் அவரை ஒரு புனித தியாகியாக மாற்றியது. அவரது எழுத்துக்கள் இறந்த பின்னரும் உயிரோடு நின்றன. மாலிம் பித் தரீக், பி திலால் அல்குரான் போன்ற அவரது நூல்கள் உலகம் முழுவதும் பரவின. அவரது சிந்தனைகள் பல இளைஞர்களை ஈர்த்தன. அவர் சொன்னது போல, ஒரு மனிதனைக் கொன்றுவிடலாம், ஆனால் ஒரு யோசனையைக் கொல்ல முடியாது. இவ்வாறு சையத் குத்பின் வாழ்க்கையின் முடிவை சந்தித்து அவர் ஒரு எழுத்தாளராக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு தியாகியாக வாழ்ந்தார். அவரது கொள்கைகளுக்காக உயிரைக் கொடுத்தார். அவரது வார்த்தைகள் இன்றும் உயிர்ப்புடன் விளங்குகின்றன. அவர் சொன்னது போல, உண்மையான வெற்றி என்பது தூக்குமேடை மீதோ போர்க்களத்திலோ அல்ல, மனிதர்களின் மனதிலும் வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றத்திலேயே இருக்கிறது. சையத் குத்பின் தூக்கிலிடப்பட்ட பிறகும் அவரது எழுத்துக்களும் சிந்தனைகளும் இறந்துபடவில்லை. மாறாக அவை உலகம் முழுவதும் பரவி இஸ்லாமிய உலகில் ஒரு புதிய சிந்தனை புரட்சிக்கு வித்திட்டன. குத்பின் முக்கியமான நூலான பி திலால் அல்குரான் இன்றும் அரபு மொழியில் மிகவும் பிரபலமான திருக்குரான் விளக்கமாக விளங்குகிறது. இந்த நூல் முழுமையடைய 10 ஆண்டுகள் ஆனது. இதில் அவர் குரானை ஒரு வாழ்க்கை மாற்றும் வழிகாட்டியாக விளக்கியிருக்கிறார். மேற்கத்திய கல்விமானர்கள் பலர் இதை ஒரு இலக்கியப் படைப்பாகவே பார்க்கிறார்கள். ஆனால் பல இஸ்லாமிய இயக்கங்கள் இதை ஒரு புரட்சிகரமான ஆவணமாக கருதுகின்றன. அவரது மற்றொரு நூல் மாலிம் பித் தரீக் இன்றும் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகிறது. இந்தச் சிறிய நூல் 1964 வெளியானது. இதில் அவர் விவரித்த ஜாஹிலியா, அறியாமை காலம் என்ற கருத்து பலரை கவர்ந்தது. இன்றைய சமூகங்களும் இந்த ஜாஹிலியா நிலையில்தான் உள்ளன என்று பல இஸ்லாமிய இயக்கங்கள் நம்புகின்றன. குத்பின் சிந்தனைகள் பல்வேறு இஸ்லாமிய இதழ்களில் தொடர்ந்து வெளிவருகின்றன. அல் முஸ்லிம், அல் மௌதூத், அல்துவா அல் இஸ்லாமியா போன்ற இதழ்கள் அவரது கட்டுரைகளை இன்றும் மீண்டும் மீண்டும் வெளியிடுகின்றன. அவரது எழுத்துக்களில் ஒரு தனித்துவமான கவர்ச்சி இருக்கிறது. அது இளைஞர்களை ஈர்க்கிறது. அவர் பேசிய இஸ்லாமிய நீதிச் சமூகம் என்ற கனவு இன்னும் பலரின் இதயத்தில் உயிரோடு இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குத்பின் சிந்தனைகள் எகிப்தைத் தாண்டி பாகிஸ்தான், இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கும் பரவின. அல்-நக்த் அல்-பாசில், இஸ்லாம் மற்றும் உலக அமைதி போன்ற அவரது நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன.